இன்னைக்கு வந்து ஒரு தாளிப்பு சாதம் மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பிரிஞ்சி பிரியாணி அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. நான் ஒரு தாளிப்பு சாதத்தை சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு ஒரு மட்டன் கிரேவி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் கத்திரிக்காய் பச்சடி இருந்தால் கூட அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிர் பச்சடி இருந்தால் வச்சுக்கிட்டோம் சாப்பிட்டுக்கலாம். தாளிப்பு சாதத்துக்கு நான் வந்து மட்டன் கிரேவி தாளிப்பு சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு மட்டன் கிரேவி, இது மட்டன் இருக்குது, தேவையானது மட்டன் நல்லா கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டன். இது இப்போ வந்து தக்காளி வெங்காயம் இது ஒரு 4 வச்சுருக்கேன். இது 1 கிலோ மட்டனுக்கு. ஒரு சின்ன சின்ன தக்காளியாக 4 வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முந்திரியும் தேங்காயும் இருக்குது, நம்ம இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு வெங்காயம் வச்சுருக்கேன், சோம்பு வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரில் நான் அப்படியே வந்து தாளித்து எல்லாம் கறியெல்லாம் அதிலே போட்டு நான் செய்ய போகிறேன். இப்போ தேவையானது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது சோம்போ வெங்காயம் வச்சுருக்காங்க, நம்ம அது போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோன்னா அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி வச்சு விழுத நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியை போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேவையானது உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையானது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 கிலோக்கு நம்ம தேவையானது போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நம்ம தக்காளி வெங்காயம் முந்திரி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த ஒரு தக்காளியை இதை போட்டுக்கலாம். இது நல்லா அப்படியே ரொம்பவே வதங்கினா இல்லை, இதில் நம்ம விசில் விட்டு நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதனால் வந்து இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்னென்ன வச்சுருக்கிறேன், மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் வச்சுக்கிறேன், சோம்பு சீரகத்தூள் வச்சுருக்கேன், மஞ்சள்தூள் வச்சுருக்கேன், கரம் மசாலா வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த விழுது இருக்கா, இந்த விழுதி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதிலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கறி இருக்குது. இப்போ கறி என்ன பண்ணிக்கலாம், நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். நல்லா வெள்ளாட்டு கறி இது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் போட்டுக்கலாம். நம்ம இதிலே நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். இதிலே போடணுன்னா கூட போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக தான் இருக்கும். நான் லாஸ்ட்டாக போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி இதில் வேக விட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா கிரேவி ஆகிடும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இது இவ்வளோ தான். இன்றைக்கி ஒரு தாளிப்பு சாதம். இது இப்போ வந்து கறி மட்டனு கிரேவிக்காக அது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தாளிப்பு ஒரு தாளிப்பு, அதுக்கு அந்த மட்டன் கிரேவிக்கு நம்ம ஒரு தாளிப்பு சாதம் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தேவையான பொருள், இந்த மட்டன் கிரேவிக்கு தாளிப்பு சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாதாமும் முந்திரி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 7 வச்சுருக்கேன், ஒரே ஒரு கேரட் வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன், நல்லா ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ ஜாஜி பத்திரி எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை இப்போ வச்சுட்டு அந்த கறி அங்கே வெந்துக்கிறது இந்த சவுண்டு கேட்காது. அதனால் நான் தூரமாக வந்துட்டேன். நான் அது விசில் இன்னும் 4 விசில் வந்தாங்கன்னா நான் மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிப்பு சாதம் இது வந்து புலாவும் சொல்லுவாங்க. நான் வந்து எப்பவுமே தாளிப்பு சாதம் தான் சொல்லுவேன். புலாவுன்னா என்னன்னா நான் எப்படி செய்வேன்னா
நான் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து அந்த மாதிரி செய்வேன். அதுதான் புலாவு. இப்போ வந்துட்டு நம்ம இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூவு, ஜாதிபத்திரி, சோம்பு எல்லாமே இதில் வச்சுருக்கோம். கடல் பாசி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட என்ன பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது சவுண்டு விசில் சவுண்டு உங்களுக்கு நான் சொல்கிறது மிஸ்டேக். அதனால நான் தூரமாக வந்துட்டேன். அது விசில் இப்போ கட்டி போயிட்டு வந்து கடை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது அடுப்பில் ஒன்று அந்த அடுப்பில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இது கூடயே கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கணும். நான் தக்காளி பாரு எப்படி வச்சுருக்கேன் பாருங்க. தாளிப்பு சாதத்துக்கு ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது, கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும் அந்த தாளிப்பு சாதம். அதனால தான் தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வதங்கினோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா எல்லாமே வதங்கிட்டோம். இதில் நம்ம எல்லாமே போட்டுருக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிலது சீக்ரெட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட் நல்லா கமகம்னு இருக்கும். இதில் 2 ஏலக்காவும் 2 லவங்கம் வச்சுருக்கேன். இதில் பாதாமும் முந்திரியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இது வந்து ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பாதி வாய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி. நீங்கள் வந்து நைஸாக போட்டுறாதீங்க, அது கலர் வந்து அந்த தாளிப்பு சாதத்துக்கு நல்லா இருக்காது. ஒரு சிலது தான் சில சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா செவந்து நல்லா சூப்பராக நல்லா வந்துடுச்சு. நான் வெங்காயம் பதம் உங்களுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வச்சுட்டு நம்ம நாளைக்கு சாப்பிட்டா கூட அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறாங்க அந்த ஈரப்பதம் போயிட்டோம்னா தான் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த ஈரப்பதம் அப்படியே இருந்ததுன்னா சாதம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா 1 கிலோக்கு தேவையானது 1 கிலோ தாளிப்பு சாதம் போடுறேன் நான். அதனால் வந்து 1 கிலோக்கு ஒரு 4 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் இது ஊனிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் 1 கிலோக்கு. இப்போ என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த விழுதை அரைச்சி வச்சாச்சு. முந்திரி, பாதாம், ஏலக்காய், லவங்கம் இது போட்டு நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ தக்காளி, கேரட்டு, உப்பு தேவையானது உப்பு, அது தக்காளி, கேரட்டு எல்லாத்தையும் இதில் போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த விழுதை நம்ம ஊற்றிட்டு நல்லா என்ன பண்ணிக்கலாம், தேவையானது தண்ணி ஊற்றிட்டு லெமன் இருக்குது, ஒரு லெமனை உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து லெமனை என்னன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக உப்பு டேஸ்ட் நம்ம பார்த்துட்டு லெமனை நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி இது நல்லா, அதுக்கப்புறம் கேரட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி நல்லா வரணும். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி அளந்து வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அரைச்சி வச்சு அந்த விழுதை ஊற்றிக்கலாம். இதுதான் அந்த டேஸ்ட்டும் நல்ல மனமும் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வந்து ஒரு லெமனை இதில் பிழிஞ்சிக்கலாம். இப்போது பிழிஞ்சிட்டு நம்ம எவ்வளோ 1 கிலோ அரிசியில் நான் டம்மு தான் போட போகிறேன். நீங்கள் விசிலுன்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு டம்முக்கு தேவையானது தண்ணி ஊற்றி நான் அதுக்கப்புறம் அரிசி போட போகிறேன். அவ்வளோதான், டம்மு போட்டு விட்டுருவேன். நீங்கள் விசிலுன்னா எப்படின்னு 1 விசிலா 2 விசிலா அரிசி குக்கரு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கிங்க. நல்லா அரிசி நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரே கொதி வந்தோன்னா இப்போ அரிசி போட்டு டம்மு போட போகிறேன். இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா சலசலன்னு நல்லா நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா கொச்சி நல்லா வருது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரிசி போட்டுக்கலாம். நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அரிசி போட்டுக்கிறேன். நல்லா தக்காளிலாம் பாருங்கள், ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது. இப்படி இருந்தால் தான் இந்த தாளிப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா அந்த கலரு அந்த நல்ல ஒரு அட்ராக்ஷனாக நல்லா வராது. டேஸ்ட்டும் ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பு கொடுத்துரும் தாளிப்பு சாதம். இதை வந்து ஒரு சிலர் என்ன புலாவ் கிடையாது, இது தாளிப்பு சாதம். இப்போ எல்லாம் அரிசியை போட்டுட்டு நம்ம உப்பு என்னான்னு பார்த்துட்டு இப்போ நான் வந்து டம்மு போட போகிறேன். ஒரு தட்டு வச்சுட்டு தோசை தவா வச்சுட்டு நான் டம்மு போட்டுட்டு இது இறக்கிட போகிறேன். இப்போ வந்து மட்டன் கிரேவி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அது விசில் எடுத்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து டம்மு போட்டுடலாம். இதை இப்போது
உப்பு வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை இப்போ என்னன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அரிசியை போட்டுட்டு இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றலாம். இப்போது அரிசி நான் போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹை லெவலாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம ஜம்முன்னு இருக்கும். அதனால் வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ என்னன்னா நெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நான் இப்போ எல்லாமே செக் பண்ணிட்டேன், உப்பு எல்லாமே. இப்போ வந்து டம்மு போட்டுட்டு நான் அவ்வளோதான் மூட போகிறேன். இப்போது அவ்வளோதான் ஓவர் இது. இப்போ டம்மு போட்டுடலாம். இப்போ கரெக்டான அந்த ஸ்டேஜுக்கு ரைஸ் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான் ஒரு தட்டை போட்டு மூடிட்டேன். மூடிட்டு இந்த நல்லா ஒரு தோசை கல் இதை வச்சாச்சு. இதை அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பாத்திரமும் வைக்கிறோம். இன்னொரு கல்லை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம டம்மு வச்சோம்னா சூப்பரான தாளிப்பு சாதம் இப்போ ரெடி. இப்போ வந்து கிரேவி இப்போ வந்து கிரேவி மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு லாஸ்ட்டாக இப்போ என்னன்னா ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கஸ்தூரி மேத்தி மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டோம்னா ஸ்மெல்லு நல்லா கமன்னு நல்லா சூப்பராக நல்லா செம்மையாக இருக்கும். இப்போது இந்த கஸ்தூரி மேத்தி அவ்வளோதான் போட்டுக்கலாம். அவ்வளோதான் தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரு கலரி நான் வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது கரெக்டான பதத்துக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் இறக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்ட்டு. மட்டன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக நல்லா கிரேவியாக நல்லா செம்மையாக வந்துச்சு பாருங்கள். அந்த தாளிப்பு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி போட்டு நம்ம குக்கர்லேயே வேக விட்டு டக்குன்னு செஞ்சுக்கலாம். மட்டன் கிரேவி ஓவரு. இப்போ வந்து ரைஸை டம்மு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டலை. ரைஸு நல்லா பலன்னு நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது தாளிப்பு சாதம் மட்டன் கிரேவி பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டக்குன்னு செய்யலாம், சுவையாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் வேறு மாதிரி இந்த பிரியாணி இந்த மாதிரி செஞ்சிட்ருப்பீங்களே, இந்த மாதிரியான ஒரு தாளிப்பு சாதம் ஒரு மட்டன் கிரேவி செஞ்சோம்னா அப்புறம் வந்து எல்லோரும் அப்படி நல்லா பாராட்டுவாங்க. ஓ நல்லா இருக்குது, வெரைட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஹோட்டலுக்கெலாம் போக வேண்டியது கிடையாது. நம்ம எப்படி நம்ம வீட்டிலே நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. இந்த தாளிப்பு சாதம் ஹை லெவலு சூப்பர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாய்.